ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துருவ சேனல். வாழைப்பழம் இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த அல்வா செய்து பாருங்கள். 10 நிமிஷத்தில் சூப்பராக செய்து முடிச்சிடலாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு அப்படியே ஹைப்பும் பண்ணிடுங்க. நல்ல பழுத்த வாழைப்பழமாக 2 ஏத்தம்பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதை நேந்திரம் பழம்னு சொல்லுவாங்க. பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் அரைச்சி எடுக்கும்போது துண்டு எதுவுமே இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரும். இப்போ வாழைப்பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதும் இதோட முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை இப்போ வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை வறுத்தி எடுத்த அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த நெய்லையே இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வதக்கி எடுக்கும்போதே வாழைப்பழம் நல்லா வெந்து வந்துடுங்க. நல்லா வெந்து வந்ததும் இதோட கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும். வாழைப்பழம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. அதோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்கள். அதோடவே அதை நல்லா வதக்கி எடுத்ததும் அது கொஞ்சம் இறுக்கமாகவும் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்ததும் இதோட நல்ல கெட்டியான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்ததும் இந்த பழத்தையும் தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இந்த பழம் நல்லா கரைஞ்சி தேங்காய் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வரணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. அதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கரைச்சி எடுத்த மாவையும் இதோட சேர்த்துடலாங்க. சேர்த்ததும் கைவிடாமல் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கட்டி எதுவுமே இல்லாமல் அல்வா சூப்பராக வரும். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா இறுக்கமாயிடுச்சு. இந்த அளவு இறுக்கமாக வந்ததும் நம்ம இதோட சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன்னா, நீங்கள் எடுத்துருக்கிற பழத்தோட இனிப்பை பொறுத்து எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையில் தூசு மண் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன தூரம் உள்ள அரிப்பில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி அல்வா நல்லா இறுக்கமாயிடுச்சு. இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்திலேயே நெய் சேர்க்க ஆரம்பிக்கணுங்க. முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை மொத்தமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சுங்க. இப்போ மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதோட சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேங்க. இப்போ அல்வா நல்லா வெந்து இறுக்கமாகி வந்துடுச்சு. இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நம்ம அல்வாவை சேர்த்துடலாம். இது நல்லா ஆறி வந்ததும் இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. இதே போல் வாழைப்பழ அல்வா செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.